வணக்கம் and welcome back to Cricket Crazies. நேத்து நாங்க போட்ட வீடியோக்கு நிறைய ஆதரவு கொடுத்திருக்கீங்க. Lots of views have come our way. We've crossed the 25,000 mark. அதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். எப்பா ஆர்சிபி எஸ்ஆர்எச் நல்ல வேலை எஸ்ஆர்எச் சொன்னோம். நானும் விஷ்ணு ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டா வந்துருச்சு. இல்ல ஒருத்தன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாடா அடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்ஸ். எஸ்ஆர்எச் கலக்கிட்டீங்க. ரெண்டாவது அவே கேம் ஜெயிச்சிருக்காங்க. சின்னசாமிய ஆறுச்சாமியா மாத்தி இருக்காங்க. மறுபடியும் ஃபுல் மேட்ச்ல 38 சிக்ஸ், அதுல வந்து என்ன 22 சிக்ஸர் எஸ்ஆர்எச் அடிச்சாங்க. எங்களுக்கு வந்து 277 லக் இல்ல, எங்களுக்கு பிடிக்கலப்பா, நாங்க வந்து கிரியேட் பண்ண ரெக்கார்டை நாங்களே உடைக்கிறோம்ப்பா அப்படின்னு 18 நாளுக்கு அப்புறம் 287 அடிக்கிறாங்க. அண்ட் எஸ்ஆர்எச் has beaten the three big daddies, மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், ஆர்சிபி. ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இந்த ஐபிஎல்ல. அப்சல்யூட்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 263 அப்படின்ற ரெக்கார்ட் 11 வருஷமா இருந்தது. 2013 ஆர்சிபி பதிவு செஞ்ச அந்த ரெக்கார்டை முதல்ல பிரேக் பண்ணது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவங்களோட பேக்யார்ட்ல ஹைதராபாத்ல முதல்ல 277 பதிவு செஞ்சு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் கூட 272 அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் திரும்ப இந்த வாட்டி சன்ரைஸ் ஹைதராபாத் அவே கேம் சின்னசாமி ஸ்டேடியத்துல டாஸை எழுந்து முதல் பேட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது 287 இஸ் என்னங்க இது, என்ன ஒரு மாக்கரி. போலர்ஸ் எல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருந்தது. டிராவிஸ் ஹெட், அதாவது ஆர்சிபி யோசிப்பாங்க, ஆர்சிபி செஞ்ச பல தவறுகள்ல ஒரு டிராவிஸ் ஹெட் அவரோட ஐபிஎல் டெபியூ வந்து ஆர்சிபி அணிக்கு ஆகதான் இருந்தது. சின்னசாமி ஸ்டேடியத்துல பல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்திருக்காரு. பட் அவரோட பழைய அணிக்கு எதிராக, இன்ஃபேக்ட் அவரோட ஐபிஎல்லின் முதல் அணிக்கு எதிராக ருத்ர தாண்டவம் எடுத்தாருங்க. என்ன ஆட்டங்க, பாப்பா பவர் பிளேலயே ஒரு மாதிரி பவர் பிளேலயே 50 ஸ்கோர் பண்ணியாச்சு. அப்பவே தெரிஞ்சிருச்சு இது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நாக் ஆட போறாருன்னு. அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு செஞ்சுரி, முதல் ஐபிஎல் செஞ்சுரியை பதிவு செஞ்சிருக்கார் டிராவிஸ் ஹெட். அண்ட் இஸ் ஜஸ்ட் லுக்கிங் அன்ஸ்டாப்பபிள். ஹெட் ஏக் ஃபார் தி bowlers அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஹார்ட் டேக் ஃபார் தி ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் தி டீம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்க 5th straight லாஸ் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் 7 கேம்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலையில நம்மள வந்து விட்டுருக்கு அப்படின்னு தான் ஆர்சிபி ஃபீல் பண்ணுவாங்க. பாருங்க, ஜஸ்ட் 1 win and 5 losses. ஃபர்ஸ்டே ஒரு லாஸ் வேற அகேன்ஸ்ட் தி சென்னை சூப்பர் கிங்ஸ். விராட் கோலி யான்னு கத்துறா இருப்பாருங்க. அந்த இமோஷன் தான் எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐ மீன் இந்த டீம் வந்து ஆக்ஷன்லயே எடுத்தது தப்பு அப்படின்னு எல்லாருக்குமே ஃபர்ஸ்டே தெரிஞ்சு போச்சு. பட் பாவம் டீம் காம்பினேஷன்ஸ் மாத்தினாலும், ஃபாரின் போலர்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்தாலும், இன்னைக்கு லாக்கி ஃபர்கசன் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா சின்ன சுவாமி மாதிரி ஒரு கிரவுண்ட்ல அந்த மாதிரி ஒரு பாட்டா விக்கெட்ல அவராலையும் ஒன்னும் பண்ண முடியல. கேன் யூ ஜஸ்ட் இமேஜின், 17 கோடி கேமரன் கிரீன் இஸ் சிட்டிங் அவுட். செகண்டா ரீடைன் பண்ண பிளேயர் கிளென் மேக்ஸ்வெல் இஸ் சிட்டிங் அவுட். But 11.5 crores or 11.25 crores அல்ஜாரி ஜோசப் is sitting out. அல்ஜாரி எனக்கு புரியவே இல்ல ஆர்சிபில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Shall we just talk SRH first? Travis Head பத்தி பேசுனீங்க. He was outstanding. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அவர் வந்து அவருடைய டேலண்ட் என்ன அப்படின்னு காமிச்சிட்டாரு ஐபிஎல் மேடையில. ஏன்னா அவருடைய டேலண்ட் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்லயும் WTC ஃபைனல்லையும் காமிச்சிட்டாரு. பட் just a delight to watch. Especially இப்ப SRH ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கலந்து விளையாடுற அந்த காட்சி பாக்குறதுக்கு செம்மையா இருந்தது. அப்சல்யூட்லி செமங்க, செம. அதாவது டிராவிஸ் ஹெட் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு வந்து இந்த மாதிரியான பெரிய நாக்ஸ் ஆடுறது அவருக்கு புதுசு கிடையாது. சோ அதை மறுபடியும் அவர் செஞ்சாரு. பட் நான் இங்க என்ன சொல்ல விரும்புறேன்னா 22 சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ரெக்கார்ட். ஐபிஎல்ல 21 அப்படின்ற ரெக்கார்டை, அதாவது ஆர்சிபி செட் பண்ண அந்த ரெக்கார்டை உடைச்சிருக்காங்க. 22 சிக்ஸஸ் இன் அன் இன்னிங்ஸ். ஓகே, சோ அது ஒண்ணு. டிராவிஸ் ஹெட் செம ஸ்டார்ட் கொடுத்தார். இங்க நான் வந்து பேட் கமின்ஸோட கேப்டன்சிக்கு வந்து ஒரு பாராட்டுக்கள் தெரிவிக்க விரும்புறேன். அதாவது ஒரு விக்கெட் இழந்ததுக்கு அப்புறம், அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஹைன்ரிக் கிளாசன் 1 down அனுப்புனாரு. ஏன்னா அந்த மொமெண்டம் அப்படியே நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் செம்மையா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. கிளாசன் அவரோட கிளாஸை காட்டினாரு. மோர் சிக்ஸஸ் தென் ஃபோர்ஸ் அடிச்சாரு. ஓகேவா, முடியல, கதை முடியல, இன்னும் இருக்கு, இன்னும் இந்த கதையில வந்து ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி 67 ரன்கள் 31 பந்துகள் அடிச்சதுக்கு அப்புறம் வந்தாருங்க சமத். வாவ், அதுதான் ஆக்சுவலா அந்த டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. அந்த வின் மார்ஜின் நீங்க பாத்தீங்கன்னா சமத்தோட அந்த கேமியோ. I think that Henrik Klaasenக்கு அப்புறம் சமத் அல்லது நிதிஷ்குமார் ரெட்டி தான் வந்திருக்கணும். We would have seen a 300 score for the very first time. Yes.
எஸ். I really think that even மாக்ரம அமிச்சது வந்து கொஞ்சம் ஆட்டத்தை ஸ்லோ டவுன் பண்ணிச்சு. He then picked up pace. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 10-12 பந்துகள் வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு டு கெட் கோயிங். அந்த டைம்ல இந்த யங்ஸ்டர்ஸ் நீங்க அமிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்சிபிக்கு மோசமா இருந்திருக்கும், சின்னசுவாமி இன்னும் கொஞ்சம் சைலண்டா இருந்திருக்கும், ஆனா வயலண்டா இருந்திருக்கும் மேட்ச். பாவங்க அதுதாங்க. அதாவது இப்ப ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு எனக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ், அதுவும் எஸ்பெஷலி சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வந்து மேட்ச் பார்க்க வந்த ஃபேன்ஸ் நினைச்சா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா நான் இவ்வளவு சைலண்டா நான் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தை பார்த்தல. கமெண்ட்ரியில் இருக்கும்போது கூட நான் கூட நம்ம வந்து பிஜிஎம் அப்படின்ற மானிட்டர் வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு கன்சோல்ல ஒரு பட்டன் இருக்கு. நான் மேபி எனக்கு என்ன சவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ஏத்தி பாக்குறேன். ஆனா சவுண்டே இல்ல, இருந்தா தானே வரும் சவுண்ட், அங்க கொடுத்தாதானே இங்க சவுண்ட் எங்களுக்கு கேட்கும். அதாவது சின்னசாமி ஸ்டேடியத்தை வந்து அதான் ஸ்டன் சைலன்ஸ் பாவ்ஸ். அண்ட் see அந்த மிடில் ஓவர்ஸ், ஓகே பவர் பிளேயர் கேபிட்டலைஸ் பண்ணாங்க, ஓகே மிடில் ஓவர்ஸ் அதுதான் ஹையஸ்டா இருந்தது. 129 ரன்கள் மிடில் ஓவர்ஸ்ல மட்டும் அடிச்சாங்க at the loss of 2 wickets. ஐபிஎல் ரெக்கார்ட் இது, ஐபிஎல் ரெக்கார்ட். சோ ட்ராவிஸ் ஹெட் ஒரு பக்கம் ஹென்ரிக் கிளாசன். அண்ட் டெத்துல விஷயங்கள் வரும்பொழுது சமத் 10 பால்ல 37 ரன், 370 ஸ்ட்ரைக் ரேட்ல. ஐ திங்க் ஒரு வெற்றிக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு டீமா நீங்க செயல்படணும் அப்படின்றது. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு சன்ரைஸ் ஹைதராபாதோட பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரு ட்ராவிஸ் ஹெட் மட்டும் நீங்க செஞ்சுரி அடிச்சிருந்தாருன்னா இந்த ஒரு ஸ்கோர் வந்திருக்காது. ஒவ்வொரு ஃபேஸ்ல நீங்க வந்து ஒரு பவர் பிளே, ஒரு மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ஃபேஸ்லயும் அந்த பூஸ்ட், அந்த அந்த ஆக்சிலேட் பண்றதுக்கான பிளேயர்ஸ் கரெக்டா இறக்குனாங்க. அண்ட் இந்த 3 பேருமே சேர்ந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு சரியான ஒரு டோட்டல். அதாவது இந்த சீசன்ல இதுவரையும் சின்னசாமி ஸ்டேடியத்துல 200 ஸ்கோர் நம்ம பார்க்கவே இல்லை. சோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 200 வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் நம்ம பார்க்கல அப்படின்னா ஆர்சிபி இது வரைக்கும் 200 அப்படிங்கிற டோட்டலே போஸ்ட் பண்ணல பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஓகே, அதனாலதான் நம்ம அந்த 200 டோட்டல் பார்க்கல. அன்பார்ச்சுனேட்லி தட் இஸ் தி ட்ரூத். ஓகே, பட் நீ சொன்ன மாதிரி ஹென்ரிக் கிளாசன் நம்பர் 3 வந்தது அவருக்கும் பர்சனலா ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சது. சிம்பிளி பிகாஸ் அவருடைய பேட்ல இருந்து பெரிய ஸ்கோர்ஸ் ஒரு சில போட்டிகளா பார்க்கல. So it was a chance for him also to come back to form once again. ஃபார்ம்ல தான் இருக்காரு, அவருடைய டெரிஃபிக் ஃபார்ம்ல வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. Let's talk about the chase. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க விராட் கோலி அண்ட் ஃபேஃப் டு பிளேசி. லுக் 288லாம் ரொம்ப கஷ்டம். பட் நோயிங் விராட், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபேஃப் உயிரை கொடுத்து விளையாடலாம்டா, வாடா நம்ம இந்த நாளை வந்து ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணி லெட்ஸ் கெட் எவ்ரிபடி டாக் அபௌட் ஆர்சிபி. அந்த ஒரு என்ன சொல்றது, வெரி thank you அந்த வெறியோட தான் அவங்க 2 பேருமே வந்தாங்க. And I just wanted to say that Faf du Plessis ஒரு 6 அடிச்சோன்னா that's my boy அப்படின்லாம் போய் பேசி விராட் வந்து அதை ரொம்பவே ரசிச்சாரு. நல்ல பார்ட்னர்ஷிப். ஐ திங்க் ஒரு 80 ரன்கள் பார்ட்னர்ஷிப். மயங்க் மார்க்கண்டே அகைன் பேட் கமின்ஸினுடைய கேப்டன்சி. மயங்க் மார்க்கண்டே எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் பால் தட் விராட் கோலி ஃபேஸ்ட் ஹிம், விக்கெட். கிளம்பி போனாரு. He tried to sweep him, அவருடைய விக்கெட்டை இழந்தாரு. அதுக்கப்புறம் ஃபேஃப் டு பிளேசினுடைய மொமெண்டம் இன்னும் கண்டினியூ ஆச்சு. பட் அவரோட பார்ட்னர்ஷிப்பை பதிவு செய்யறதுக்கு யாருமே இல்லை. அண்ட் தென் கேம் தினேஷ் கார்த்திக். சொல்லிக்கிட்டே போலாங்க. அவர் வந்து தினேஷ் கார்த்திக்கோட இப்போ இருக்கிற அந்த ஃபார்ம், அப்படியே நீங்க அந்த ஃபார்மை எடுத்துக்கிட்டு அப்படியே வேர்ல்ட் கப் அடிப்பீங்கன்ற மாதிரி அவர் வந்து அவரோட பேட்ல சொல்லி காட்டுறாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. See, we have seen him do this. ஓகே, தினேஷ் கார்த்திக் வந்து 2022 அவரோட அற்புதமான ஒரு சீசனா இருந்தது ஆர்சிபிக்கு. சோ ஒவ்வொரு முறையும் ஆர்சிபி தொடர்ச்சியாக 5 தோல்விகள் அண்ட் இந்த சீசன்ல 6 தோல்விகள் தழுவி இருந்தாலும் ஒரு பிக்கெஸ்ட் டேக் அவே அப்படின்றது டிகே த ஃபினிஷர். ஏன்னா அந்த ரோலை வந்து பர்ஃபெக்டா, அந்த ரோலுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. See, and like you said, ஒரு 287 பார்த்த உடனே ஸ்கோர் போர்ட் பிரஷர்ன்றது இட்ஸ் ரியல். அண்ட் தட் ஸ்டார்ட் ஒன்ஸ் அகேன் 79 without loss. அவங்களோட பெஸ்ட் பவர் பிளே இந்த சீசன்ல அதுதான். அண்ட் ஓவரால் பெஸ்ட் பவர் பிளேம் கூட. முன்னாடி 83 ரன்கள் அடிச்சிருந்தாங்க பவர் பிளே 2015. அதுக்கப்புறம் 79 விக்கெட் இழக்காமல், அப்ப கூட 83 அடிச்ச அந்த சீசன்ல கூட 2015 சீசன்ல கூட 4 விக்கெட் இழந்திருந்தாங்க. சோ அந்த ஒரு ட்ரீம் ஸ்டார்ட் கிடைச்சது. பட் ஐ திங்க் அகேன் மற்ற பிளேயர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். நீங்க வந்து நிறைய எதிர்பார்ப்புகளோட நீங்க பிளேயர்ஸை உள்ள இறக்கும் பொழுது, இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிளென் மேக்ஸ்வெல், அவர் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல, அவர் நீங்க உட்கார வச்சுதான் ஆகணும். பட் யாருமே அந்த இடத்துல பெரிய அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கல, ஸ்டார்டிங் வித் த bowlers. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட்
டூ லேட். ஏன்னா நீங்க டிகே என்னதான் நாங்க அந்த இடத்துல அவர் வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஒரு பேட் கமின்ஸ் இருக்காரு. சோ அந்த பேட் கமின்ஸ் என்ற த்ரெட் வந்து இட்ஸ் வெரி வெரி ரியல். மிடில் ஓவர்ஸ் பொறுத்தளவு இந்த சீசன் இந்த எடிஷன்ல பெஸ்ட் மிடில் ஓவர் போலர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பேட் கமின்ஸ் தான் சொல்லுவேன். பிகாஸ் ஹி கேன் ஜஸ்ட் டர்ன் திங்ஸ் அரவுண்ட். ஒரு பக்கம் ஆக்சலரேட் பண்ணி ஒரு டீம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தோணும் போது ரன்ஸ் கண்டெயின் பண்ணி அந்த பிரஷர் பேக் டு த பேட்டர்ஸ் எடுத்துட்டு போவாரு. அண்ட் ஹி டிட் தட் phenomenally well as a captain, as a bowler. Pat Cummins, salute, hats off. ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி கேம்ங்க. இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டர் யூ ஹேட் 549 ரன்ஸ், 3 விக்கெட்ஸ் வீழ்த்தினாரு. பிரில்லியன்ட் ரொட்டேஷன் ஆஃப் போலர்ஸ். அந்த டெஸ்ட் மேட்ச் லென்த் போடுறது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். சிச்சுவேஷனுக்கு ஏத்தா மாதிரி, அந்த பேட்டருக்கு ஏத்தா மாதிரி he just identifies how to take the wicket, especially in the middle overs. நீங்க சொன்ன மாதிரி I have to say that SRH வந்து have struck gold. நானும் சொல்லிட்டு இருந்தேன், ஏடன் மார்க்ரம் கேப்டனா இருந்தாரு, எப்படி அவரை தூக்கிட்டு நீங்க வந்து பேட் கமின்ஸ் போடுவீங்க? அதுவும் அவர் SA T20 2 எடிஷன்ஸ் வரை வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதே பிரான்சைஸ்க்கு தான் இல்லையா, இதே டீமுக்கு தான். சோ அப்படி இருக்கும் பொழுது பேட் கமின்ஸ் ஏன் அவங்க வந்து இவ்வளவு குறியா இருந்தாங்க, ஏன் 20 கோடி வரைக்கும் போனாங்க அப்படின்னு தெரியுது. இன்ட்ரெஸ்டிங்லி இஃப் யூ ரிமெம்பர், பேட் கமின்ஸுக்கு RCBயும் போனாங்க, 19 கோடி வரைக்கும் போனாங்க இன் தி ஆக்ஷன். அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்லா பொட்டியில காசு இல்ல. அதனால SRH got Pat Cummins. ஏன் காசு இல்ல? 17 கோடி கேமரன் கிரீனுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எங்க இருக்கும் காசு? 17 கோடி. அதனாலதான் அரை வாங்கினாங்க. ஓகேயா? அதனாலதான் பிரச்சனையே. இட் இஸ் புவர் டிசிஷன் மேக்கிங் பை த மேனேஜ்மெண்ட். அதனாலதான்ப்பா விராட், நீ கவலைப்படாதப்பா, ஒன்னு சொல்லி குத்தமே கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப நீ வந்து இனிமேல் வந்து அந்த புவர் டிசிஷன் மேனேஜ்மெண்ட், புவர் போலர்ஸ், எனக்கே வந்து கஷ்டமா இருக்கு அதை பத்தி திரும்ப திரும்ப சொல்றதுன்றது. எனக்கே பாவமா இருக்கு, எனக்கே வந்து வருத்தமா இருக்கு. ஏன் இந்த டாபிக் நம்ம வந்து அது ஆயிடுச்சு. இனி இப்ப இருக்கிற போலர்ஸை வச்சு, இருக்கிற பிளேயர்ஸை வச்சு நீங்க என்ன செய்வீங்க அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு வந்து ஒரு விஷயம், லாக்கி ஃபெர்கசனுக்கு வந்து இந்த IPL கேப் கிடைச்சது. முதல் மேட்ச் RCBக்காக களம் இறங்கி அவர்கிட்ட இருந்தும் பெரிய எதிர்பார்ப்புகள். ஆனா இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு வெறி கொண்ட வேங்கைகளா வந்த SRHக்கு முன்னாடி நீங்க யாரை இறக்கி இருந்தாலும் நாங்க அடிப்போம். சிராஜ் உட்கார வச்சாங்க, பெரிய டிசிஷன். மேக்ஸ்வெல் உட்கார வச்சாங்க, பெரிய டிசிஷன். ஆனா இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து ஆடி இருந்தா கூட இன்னைக்கு வந்து எதுவும் செஞ்சிருந்திருக்க முடியாது, விட்டிருந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தோடு வந்து SRHக்கு முன்னாடி எந்த பதிலும் கிடையாது. SRH 4வது இடத்துல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. இந்த சீசன் வாட்ச் அவுட் ஃபார் திஸ் டீம் கைஸ். ஏன்னா இந்த ஃபார்ம்ல இருக்காங்க பேட்டர்ஸ், இந்த bowlers are also stepping up. Pat Cummins பிரில்லியன்டான ஒரு கேப்டன்சியை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும் பொழுது it is definite warning signs for the oppositions. எனக்கு தெரிஞ்சு அவங்க டாப் ஆஃப் த டேபிள்ல வரதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு if the other team slip. Well done to SRH. வாழ்த்துக்கள் உங்களுக்கு once again. And அவங்களுடைய செகண்ட் away game. So டாப் ஆஃப் த டேபிள், டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ். நீ பாயிண்ட்ஸ் டேபிள் சொல்லும்போது பாரு, அந்த நாளைக்கு இன்னைக்கா இந்த வீடியோ எப்ப போகும்? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற, இந்த நாளில் நம்ம பார்க்க போற 2 அணிகள், டாப்ல இருக்கிற அணிகள் ராஜஸ்தான் ராயல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஈடன் கார்டன்ஸ்ல. இத பத்தி ஒரு எதிர்பார்ப்பு என்ன சொல்லு? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. பிகாஸ் டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷஸ், எஸ்பெஷலி when there's not too much of a difference between 1 and 2, பார்க்கும் பொழுது it is going to be outstanding. ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் யூனிட்டா தெரியுறாங்க. ஜாஸ் பட்லர்னுடைய ஃபிட்னஸ் பத்தி நமக்கு தெரியாது. ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய இடத்துல ஒரு கேஷவ் மகாராஜ் டீசென்டா தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. பட் ஆஷ் இருந்தா அந்த மைண்ட் செட், அந்த மூட் இந்த கேம்ப் வேற மாதிரி இருக்கும், எஸ்பெஷலி இன் தட் பிளேயிங் 11, பிகாஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இமென்ஸ். ஹேவிங் செட் தட், KKRல ஃபில் சால்ட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சுனில் நாராயண், அங்குஷ் ரகுவன்ஷி, ஸ்ரேயஸ் ஐயர்னுடைய பேட்ல இருந்து ஒரு சில ரன்கள் வந்துச்சு. வெங்கடேஷ் ஐயர் ஒரு 50 அப்போ அடிச்சிருக்காரு. So I think the contest is mainly going to be KKRனுடைய spinners versus ராஜஸ்தானுடைய பேட்டர்ஸ், KKRனுடைய பேட்டர்ஸ் versus ராஜஸ்தானுடைய full bowling unit. Yeah, it will be interesting, definitely. See, எனக்கு என்னன்னா, நான்ட்ரி பர்கர் அவர் வந்து அவரோட ஃபிட்னஸ் பத்தி எனக்கு தெரியல. அவரு நியூ பால் அலாங் வித் ட்ரெண்ட் போல்ட் போட்டாருன்னா டெவஸ்டேட்டிங்கா இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து சுனில் நாராயண் யார் இருந்தாலும் இவங்க 2 பேரும் இன் டேண்டம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பவர் பிளேல எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் இவங்க 2 பேரும் தான், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஆண்ட்ரி பர்கர். இன் டேண்டம் போட்டாங்கன்னா சான்ஸே கிடையாது. இப்போ சந்தீப் சர்மா அவரு விளையாடுவாரா இல்லையான்றதும் எனக்கு வந்து 100% எனக்கு தெரியல. ஏன்னா டெத்தில் அவர் இருந்தாருன்னா வெரி வெரி எஃபெக்டிவ். ஓகே, சோ அங்க அண்ட் அஸ்வின், நீ சொன்ன மாதிரி அஸ்வின் இல்லாமல் ஒரு கேஷவ் மகாராஜ் நல்லா தான் பண்ணாரு, 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. லெட்ஸ் நாட் ஃபர்கெட் தட். ஒரு லோ டோட்டலா இருந்தாலும் கடைசி வரையும் கொண்டு போய் அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. ஷிம்ரன் ஹெட்மயர் ஒரு மாதிரி அவரும் அந்த ஃபார்மை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உள்ள வராரு. ஸோ ஹீ இஸ் ரெடி அண்ட் ரேரிங் டு கோ.
ஒரு யஷஸ்வி ஜெய்ஸ்வால் போன மேட்ச்ல லைட்டா அவருக்கு அந்த மொமெண்டம் கிடைச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் ஓவரால் டெஃபினெட்லி ஒரு செமையான கிளாஷ், டேபிள் டாப்பர் கிளாஷ் அப்படின் பொழுது ஒரு சூப்பர்பான கிளாஷ் தான் நாளைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம விட்னஸ் பண்ண போறோம் பீட்டன் கார்டன்ஸ்ல. யாரு ஜெயிக்க போறாங்க? பிக் क्वेश्चन. இதுதான். ஓகே, ஆர்ஆர். KKR. I'm going in now. இந்த purple color சட்டை போட்டிருக்கேன். I'll tell you why. எனக்கு வந்து KKR ஏன் ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுதா, even though RR look like the much better unit on paper, balance வேற லெவல்ல இருக்காங்க. ஈடன் கார்டன்ஸ் ஐ திங்க் ஒரு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் KKRக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் பயங்கரமா அடிக்க போறாரு ஒரு ஆண்ட்ரே ரசல் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ லெட்ஸ் see what happens. நீ RR நான் KKR, ஸோ ஒருத்தர் மட்டும்தான் இந்த ப்ரெடிக்ஷன் கேம்ல கரெக்டா இருக்க முடியும். யாருடைய வின்னிங் ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். மக்களை நீங்களும் சொல்லுங்க, ப்ரெடிக்ட் பண்ணுங்க. நிறைய KKR and RR சப்போர்ட்டர்ஸ் எங்களுடைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட் சம் ஃபேன் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் டயலாக்ஸ். இந்த எபிசோட பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ விஷ்ணு ஃபார் yet another fab episode. Thank you, boss. Thank you guys.